ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை சமூகத்தில் காணப்படுகிறார். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டவருக்கு விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் கற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவர் விருப்பப்படி உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். பல வேளைகளிலே நாம்
ஏன் உயர்வில்லை, என்ன முயற்சி எடுத்தும் பயனில்லை என்று நாம் கதறின வேலை இருக்கலாம். ஆண்டவருக்கு அவர் வழியிலே காத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே உயர்வு உண்டு. ஆண்டவரிடத்திலே நாம் காத்திருக்கிறோமா? உலகத்திற்கு காத்திருக்கிறோம். உலக காத்திருப்புக்கு நிச்சயமாகவே ஒரு பதில் உண்டு என்று ஏமாற்றங்கள் அநேகம் நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உண்மையாக, இரக்கமாக, மன உறுதியுடன் அவருக்கான ஒரு வழியிலே காத்திருக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவர். நிச்சயமாகவே நம் வாழ்வில் பல உயர்வுகளை தருகின்ற ஆண்டவர். அன்பான வாழ்வை நிச்சயமாக உயர்த்துவார். உயர்வுகளை தடையோடு காணப்படலாம், கண்ணீரோடு காணப்படலாம். குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறப்பட வேண்டும். குடும்பத்தில் எவ்வளவோ உழைத்தும் ஒரு பலன் இல்லை. குடும்பம் அப்படியே தான் இருக்கிறது, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை அப்படியே தான் இருக்கிறது என்று கதறிக் கொண்டிருக்கலாம். மனிதனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் இல்லை என்று உங்களாய்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள். குடும்பம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ கதறிக் கொண்டிருக்கலாம். என்னதான் படித்தும் என்னால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியவில்லை, மற்ற மாணவர்களைப் போல ஒரு உயர்வான மதிப்பெண் என்னால் எடுக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். படித்தாலும் புரியவில்லை, படித்தாலும் அது எனக்கு பிரயோஜனமானதாய் தேர்வு நேரத்தில் அமையவில்லையே என்று கலங்கி நின்ற வேலைகள் இருக்கலாம். ஆண்டவரிடத்திலே காத்திருந்தால் அவர் உயர்த்துவார். ஆண்டவரிடத்திலே அவருக்கு பிரியமுள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், சார்ந்த குணமுள்ளவர்களாய், சார்ந்த மனமுள்ளவர்களாய் வாழ்ந்தால் நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நம் வாழ்விலை காணப்படும் குறைகளை அவர் மாற்றுவார். ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த காத்திருப்பை அவர் மாற்றுவார். நெடுநாளாய் காத்திருந்த இருதயத்தை கலைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று வசனமாக சொல்கிறார்கள். காத்திருக்கிறார்களோ, காத்திருக்கின்றார்களோ, காத்திருக்கிறோமோ, காத்திருப்பை மாற்றுவார். நம்மை படைத்தவர் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். ஆண்டவரோடு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்வுக்காக ஆண்டவரிடத்தை நாம் வேண்டி இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் நம் வாழ்விலே அற்புதத்தை செய்வார், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அடையாளத்தை செய்வார் என்கிற நம்பிக்கை உணர்வோடு நாம் செய்யப்பட வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க இருக்கிறோம், கேட்கிறது எவனும் பெற்றுக்கொள்வார் என்று வசனம் சொல்கிறது. அந்த நிலையிலே நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்விலை காணப்படுகிற தடைகள் மாற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற வேண்டும். அனைத்தும் ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லார் வாய்களை தொடர்ந்து ஆண்டவரத்தை கேளுங்க. ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களுக்காக நாம் தலைகளோடு காண, என்னென்ன தேவைகளுக்காக நாம் கண்ணீரோடு காணப்பட்டிருக்கிறோம், அனைவரும் உங்களுடைய உதட்டை ஒரு வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தை சத்தத்தை எழுப்பி கேளுங்க.
எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நம் வாழ்வில் இருக்கிற குறைகளை மாறும், நம் வாழ்வில் காணப்படுகிற தடைகள் மாறும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். என்னென்ன சூழ்நிலையிலே நாம் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஆண்டவரிடத்தில் அனைவரும் பொழுது இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வாயிலை திறந்து கேட்போம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரிடத்தில் எல்லாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரிடத்தில் எல்லாரும் வாயிலை திறந்து கேட்போம். உங்களுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்க. எல்லாரும் வாயிலை திறந்து கேளுங்க. வேறு எவரையும் பார்க்க வேண்டாம், வேறு யாரையும் பார்க்க வேண்டாம். நம்ம ஆண்டவரோடு பேச நிற்கிறோம். ஆண்டவரிடத்தில் எல்லாரும் வாயில் திறந்து கேளுங்க. யாரையும் நோக்க பார்க்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவருக்கு என்ன வாழ்விலை தேவை, நம் வாழ்விலை காணப்படுகிற மாற்றங்களுக்காக, நம் வாழ்விலை மாற்றத்திற்காக எல்லாரும் வாழ்விலை திறந்து கேளுங்க. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறந்தே போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் பறந்தே போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே. விசுவாசத்தோடு உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும்
சுவாசத்தோடு உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். நம்பிக்கையோடு உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எங்களுடைய வாழ்வை வழியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவிரில் போன்ற அனுபவங்களை நடந்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வனாந்திரமான வாழ்க்கை ஆண்டவரே, வாழ்வில் என்ன முயற்சி எடுத்தாலும் தடையாக காணப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீருக்கு விடு ஒரு மறு உலகை தருகிறவர் நீர். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா ஆண்டவர், உங்களுடைய சமூகத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆவலை காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை ஆண்டவரே, எங்களை உயர்த்துகின்ற ஒரு அனுபவத்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை நீ தர வேண்டும் என்று சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் உயர்த்துகிறவர், எளியவரை உயர்த்துகிறவர். ஆண்டவரே, நீ உயர்த்துவேன் என்று வாக்கு வைத்த நல்ல ஆண்டவரே, சமூகத்திலே நாங்கள் உண்மை பார்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்கு நீதான், ஒரு மனநிறைவான ஒரு வாழ்வுக்கு நீதான். கடைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறின ஒரு வாழ்வு ஆண்டவரை எங்களுக்கு தர வேண்டும், அருள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எல்லாம் எனக்கு யாருமே ஆண்டவரே, உண்மையெல்லாம் எனக்கு யாருமே இல்லையப்பா. நீங்கள் உங்களுடைய கருத்துல தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, வாழ்விலை காணப்படுகிற போராட்டங்களை மாற்றுங்க என்று சொல்லிக்கிறோம். புதிய ஒரு வாழ்வுக்கு நேரம் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கின்றவர்கள் ஒரு வெற்றியை தருவேன் திருப்பறை எங்களுக்கு சொல்லி அண்ணாவுடைய கண்ணீர் ஆண்டவரே, அண்ணாவுடைய வம்சத்திலே காணப்பட்டிருக்கின்ற அந்த தடையை மாற்றினது, அந்த சாபத்தை மாற்றினது, அந்த கண்ணீரின் அனுபவத்தை மாற்றினது, குடும்பத்திலே காணப்பட்டிருந்த பிரச்சனையை மாற்றினது, குறைவை மாற்றினது. ஆண்டவரே, நாங்களும் அதே போலதான் அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அன்றும் சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் அன்றைய சமூகத்தில் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறவர், அடையாளத்தை செய்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்யுங்க, எங்களுடைய வாழ்வில் அடையாளத்தை செய்யுங்க என்று சொல்கிறோம். ஆண்டவரே, மாற்றத்திற்காக நோக்கி இருக்கிறோம். எங்களை தாழ்த்தப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் மாறட்டும், எங்கள் தோல்விகள் அனைத்தும் மாறட்டும். வெற்றியை தாருங்க என்று சொல்லிக்கிறோம். வெற்றி எங்களுடைய வாழ்வில் பொழியப்பட்டது என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே கூட்டமாக எங்களை கூட்டி சேர்த்திருப்பார். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு வாழ் சூழ்நிலைக்கு எதிராக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அது அழுத ஆனால் அதற்கு பிறகு எங்கேயுமே அழுததாக எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அண்ணாவுடைய கண்ணீரை காண்கிறவர்கள் ஆண்டவரே, அவர் கண்ணீரை பார்த்தவர் எங்களுடைய கண்ணீரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எங்கள் கண்ணீர் ஆனந்த கணிப்பாக வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்பா
நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். ஒரு சமாதானம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, ஒரு அமைதி நிறைந்த வாழ்வுக்கு நேரம் எங்கள் குடும்பத்தை, இந்த தாளத்தை பிராசி எங்களுடைய தேசத்தை ஆண்டவரை வழி நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரை தேசத்திலே நடைபெறுகிற அனைத்து தீங்கான அனுபவங்களை மாற்றுவது, குறிப்பாக இந்த நாட்களில் மும்பையிலே காணப்படுகிற அந்த அதிக மழையின் காரணமாக மக்கள் தங்களுடைய இல்லங்களை தங்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை மாற்றத்தை தாரங்கப்பாக ஆண்டவரை தேசத்திலே காணக்கூடிய அனைத்து தீமையான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவரை இந்த நாளுடைய சோதனை நாங்கள் கடந்து வந்தோம். நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எங்கள் இல்லங்களுக்கு கடந்து சென்ற ஆண்டவர்களுக்கு கிருபை செய்கிறப்பா. ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் காணப்பட்ட தடையை அப்புறப்படுத்த அகற்றி போட்டார் என்று நாங்கள் சாட்சி கூறுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்கிறோம். அப்பா அப்பா நாங்கள் படைத்த காணிக்கைகளை நாங்கள் அங்கீகரிங்க. தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு நேராக செல்ல இருக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி தாழ்ந்த நாங்கள் நாளைய தினத்திலே சந்திக்க இருக்கிற அந்த புதிய நாளை மேலும் சந்தோஷம் சமாதானம் நிறைந்ததாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை எங்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய தெய்வீக கருத்துக்கு நேராக ஒப்புக்கிறோம். எல்லா கிருபையும் எங்களோடு உங்களுடைய தயவோடு எங்களை வழிநடத்தப்படும். எங்களை காத்தீரோம். இயேசு கிறிஸ்துவின் தூய பாதம் கண்டு கேட்கிறோம். எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். தேவன் தந்தையின் ஒன்றாக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவனிருப்பே ஆரவாரமாய் என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆசீர்வாதமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நேரமாய் தங்கி நம்மை வழி நடத்துவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.